புரிஞ்சு கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுவாங்க சிலரே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை வாலாக்காமல் உங்களை தலையாக்குவார், உங்களை கீழாகாமல் மேலாக்குவார். இத்தனையோ பிரசங்கங்கள், ஆசீர்வாதத்தை குறித்த பிரசங்கங்களே இருக்குது. உங்களை செழிப்பா வைப்பாரு, உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வாரு, மேன்மையாக வைப்பாரு, இப்படி என்னெல்லாமோ பிரசங்கங்கள் இருக்கும். வருஷம் வருஷம் மாதம் தோறும் ஆசீர்வாதத்துக்குரிய பிரசங்கங்கள் அநேக வாக்கு தத்தங்கள் வேதத்துல இருக்குது. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி 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 பிரசங்கித்துட்டே இருந்தா ஜனங்கள் கேட்கிறவர்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஐயோ, நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், நான் செழிப்பாய் வாழ போகிறேன், நான் உயர்த்தப்பட போகிறேன், கர்த்தரனவே மேன்மையாக வைக்க போகிறாரு, கர்த்தரனை உயர்ந்த கண்மலையில கொண்டு போய் வைக்க போறாரு, இப்படின்ற எண்ணங்கள் விசுவாசிகளுக்குள்ள இருக்கும். ஆனா போராட்டம் என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குள்ள வருகிற வேளையில் அவர்கள் பிரசங்கித்திருந்த வார்த்தைகள் அந்த பிரச்சனைகள் மத்தியில் நம்மளை தூக்கி விடுகிற பிரசங்கங்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஆலோசனையாய் இருக்க வேண்டும். அம்மா, உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த போராட்டம் வந்துச்சுன்னா, உன் நம்பிக்கை தேவன் பேரில் வைத்திருப்பாயானால் உன்னுடைய காரியங்களை இப்படியெல்லாம் நீ சரிப்படுத்தி கொண்டு போவாயானால் உன் வாழ்க்கையில இருக்கிற பெருங்காற்றையும் கர்த்தர் அடக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. இது கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பின் பிரசங்கம்.